Hi friends, இப்போ நம்ம கிட்ட Bolt இப்போ புதுசா மார்க்கெட்ல லான்ச் பண்ணிருக்கக்கூடிய ரெண்டு ஸ்பீக்கர் Bolt Bass Box Q30, Bolt Bass Box Q60 அப்படிங்கற ரெண்டு ஸ்பீக்கர் தான் இருக்கு. Actually Bolt தான் நமக்கு சென்ட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வீடியோல இந்த ரெண்டு ஸ்பீக்கரையுமே அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்னலாம் கொடுத்திருக்காங்க, ஸ்பீக்கர் எப்படி இருக்கு, குவாலிட்டி எப்படி இருக்கு, என்னலாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க, அதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கற மாதிரியான விஷயங்களோட சேர்த்து என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் இந்த ஸ்பீக்கரை பத்தி என்ன அப்படின்றதெல்லாம் தான் இன்னைக்கு வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். So first இப்போ இந்த ரெண்டு ஸ்பீக்கர்ல எந்த ஸ்பீக்கர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? Q30 ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோமா? So Q60 தூக்கி ஓரமா வச்சிட்டு Q30 ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த Bolt Bass Box Q30 வரக்கூடிய பாக்ஸ் இதுதான். ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே 30 வாட்ஸ் பேஸ் பூஸ்டட் சவுண்ட் அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு ஸ்பீக்கருடைய இமேஜும் இங்கே நமக்கு இருக்குது. 30 வாட் ஸ்பீக்கர் இது. அண்டு முன்பக்கம் பார்த்தீங்கன்னா 30 lakh கஸ்டமர்ஸ், ஹாப்பி கஸ்டமர்ஸ் அந்த மாதிரியான டீட்டெயிலாம் போட்டிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஹையர் பேட்டரி லைஃப் அண்டு ப்ளூடூத் 5.4 அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பின்பக்கம் பார்த்தீங்கன்னா இதோட சில ஹைலைட்டடான ஃபீச்சர்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பற்றிலாம் நம்ம உள்ளே போய்ட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஆக்சுவலி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்குது. ரிவ்யூ நைட்டு தான் அப்படி தான், ஏன்னா நிறைய சேனலுக்கு போயிட்டு தான் நமக்கு வரும். ஸோ அதனால் ஓப்பன்லேயே தான் வந்திருக்கு. ஸோ அதனால் திரும்ப நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நமக்கு யூசர் மேனுவல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான அந்த யூசர் மேனுவல் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த யூசர் மேனுவலுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா வாரண்ட்டி, ஸ்பீக்கருக்கான வாரண்ட்டி கார்டும் பார்த்திங்கன்னா உள்ளே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி 12 மந்த்துக்கான வாரண்ட்டி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த ஸ்பீக்கரை சார்ஜ் பண்ணுறதுக்கான டைப் சி சார்ஜிங் கேபிள், ஸோ கேபிள் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம ஸ்பீக்கர் தான் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பீக்கர் Bolt Bass Box Q30 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பீக்கர். ஆக்சுவலி ஸ்பீக்கருடைய பில்டு குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் சாலிடாக தான் இருக்குது, கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. நமக்கு கேரி பண்ணி ஒரு கையில் ரொம்ப நேரம் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் வந்து ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் வந்து வெயிட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா பில்டு குவாலிட்டி வந்து உண்மையிலேயே ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. மேலெலாம் பார்த்திங்கன்னா மெட்டலில் கொடுத்துருக்காங்க. இந்த ஹேண்டில் பார்த்திங்கன்னா மெட்டலில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் தான். முன்பக்கம் பார்த்திங்கன்னா அந்த மெஷ் டிசைன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரியான பெஸ்ட் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிளாஸ்டிக்குடைய குவாலிட்டியுமே ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்குது அப்படின்ற லெவலுக்கு கொஞ்சம் குவாலிட்டியாக பண்ண மாதிரியான ஒரு பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பவர் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. வால்யூம் டவுன் பண்ணுறதுக்கான பட்டன் இருக்குது. ப்ளே அண்ட் பாஸ் பண்ணுறதுக்கான பட்டன், வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பட்டன், மோட் சேஞ்ச் பண்ணுறதுக்கான பட்டன் அப்படின்ற மாதிரி பட்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே டாப்பில் கொடுத்துருக்காங்க. போர்ட்ஸ் பார்க்கும்போது இங்கே நமக்கு தண்ணியில் பட்டு எதுவும் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக க்ளோஸ்டு போர்ட் தான். ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கான டைப் சி போர்ட் இருக்குது. அது போக ஒரு ஆக்ஸ் கேபிளுக்கான போர்ட், ஸோ நம்ம ஒயர் கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த ஆக்ஸ் கேபிளுக்கான போர்ட் நம்ம கொடுத்துருக்காங்க. மற்றபடி யூஎஸ்பி கனெக்ட் பண்ணுறது, பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட்லாம் எதுவும் இதில் நம்ம கொடுக்கல. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்பீக்கரை வந்து நம்ம ஆன் பண்ணலாம். ஸோ பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே ஆன் பண்ணலாம். Bluetooth mode. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீக்கரை வந்து டேர்ன் ஆன் பண்ணியாச்சு. ஸோ ஆன் பண்ணதுமே இங்கே டாப்பில் இருக்கக்கூடிய எல்இடி ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா லைட் எரிஞ்சு நமக்கு டேர்ன் ஆன் ஆகிடுச்சு அப்படின்றது வந்து ஷோ ஆகுது. ஸோ ப்ளூடூத் மோடில் தான் இப்போ இருக்குது. ஸோ டேரெக்டாக நம்ம மொபைலில் வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணியே பார்த்துருவோம். ஸோ எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்றத உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அவைலபிள் டிவைஸில் Bolt Bass Box அப்படின்ற பார்த்தீங்கன்னா நேமில் ஷோ ஆகுது. ஸோ உடனே வந்து ஷோ ஆகுது. ஸோ இப்போ பேர் பண்ணிடலாம். You're now connected to Bolt Bass Box. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் வந்து ஸ்பீக்கரோட பேர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பேரிங்லாம் பிரச்சனை இல்லை, கரெக்டாக வந்து பேர் ஆகுது. மற்றபடி இந்த ஸ்பீக்கரில் இருக்கக்கூடிய ஹைலைட் என்ன, இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டடான ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி பேரில் இருக்கிற மாதிரி Bolt Bass Box Q30, அதாவது 30 வாட்ஸ் அவுட்புட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீக்கர் தான் இந்த ஸ்பீக்கர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மற்றபடி டியூவல் டிரைவர், ஸோ 2 டிரைவர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. பேசிவ் பேஸ் ரேடியேட்டரோட பூமெக்ஸ் டெக்னாலஜிக்கான சவுண்டிங்கோட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றதுக்கான சாம்பிள் நான் ஆட் பண்ணுறேன், நீங்களே கேளுங்க.
மற்றபடி இந்த ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டிக்கு ப்ளூடூத் வெர்ஷன் 5.4க்கான லேட்டஸ்ட் கனெக்டிவிட்டியை கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரி லைஃப் அவங்க கிளைம் பண்ணுறது 16 மணி நேரத்துக்கான பேட்டரி லைஃப் வரும் அப்படின்ற மாதிரி பிராண்டு கிளைம் பண்ணுறாங்க. பட் அஃப்கோர்ஸ் நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணி இப்போ தான் கையில் எடுத்து ஃபஸ்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் கண்டிப்பாக பேட்டரிலாம் செக் பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் லாங் டேர்மில் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ அதனால் நான் இதை கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிவிட்டு லாங் டேர்மில் இந்த ஸ்பீக்கரை பற்றின டெடிக்கேட்டட் வீடியோவில் நிறைய விஷயங்கள் ஸ்பீக்கரை பற்றி என்ன அப்படின்றதெல்லாம் சொல்கிறேன். இப்போதைக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷனாக பார்க்கும்போது ஸ்பீக்கர் ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. நமக்கு ஹேண்டில்லாம் மெட்டலில் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு கேரி பண்ணுறதுக்கும் நல்லா தான் இருக்குது. அண்ட் சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே ஓகே தான், நல்லா தான் இருக்குது. நீங்களே கேட்டிருப்பீங்க சாம்பிள். ஸோ அந்தளவுக்கு ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு நல்ல ப்ராடக்ட்டாக இருக்குது. இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 3000 அப்படின்ற ப்ரைஸிங் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் நான் இப்போ செக் பண்ணும்போது 2500 அப்படின்ற ப்ரைஸிங்க்கு இந்த போல்ட் பேஸ் பாக்ஸ் Q30 அப்படின்ற ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் லிஸ்டிங் பண்ணியிருந்தாங்க. வேணும்னா செக் பண்ணி பார்த்துங்க. அடுத்து இப்போ நம்ம ரெண்டாவது ஸ்பீக்கர் போல்ட் பேஸ் பாக்ஸ் Q60 இதையுமே ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சிமிலரான பாக்ஸ். முன்னாடி பார்த்தீங்கன்னா இமேஜ்லாம் போட்டிருக்காங்க, அதே கதை தான். ஸோ உள்ளே போய்ட்டு டீட்டெயிலில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்தலாம். ஸோ அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே நமக்கு யூசர் மேனுவல் இருக்குது அண்ட் வாரண்ட்டி. ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நமக்கு ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க, கேரியிங் ஸ்ட்ராப். ஸோ கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகணும், எங்கேயாவது நீங்கள் டூரு ட்ரக்கிங்லாம் போகிறீங்க அப்படின்னா ஈஸியாக கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கான அந்த கேரியிங் ஸ்ட்ராப் இந்த ஸ்பீக்கரில் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. இது போக சார்ஜ் பண்ணுறதுக்கான டைப் சி சார்ஜிங் கேபிள். ஸோ அதே கேபிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு ஸ்பீக்கர் தான் இருக்குது. ஸோ ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி செம்ம சாலிடாக இருக்குது. ப்ரீவியஸாக அந்த Q30 விட இன்னுமே செம்ம சாலிடாக, ஆக்சுவலி அதை விடவுமே வெயிட் அதிகம், கொஞ்சம் பெருசாக பல்காக தான் இருக்குது. அண்ட் குவாலிட்டியவுமே பார்க்கும்போது Q30 விட இந்த Q60 பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டரான குவாலிட்டியில் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குல்லப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் எனக்கு ஆக்சுவலி ஃபஸ்ட் இம்ப்ரெஷனாக பார்த்த உடனே எனக்கு வந்து தோணுச்சு. மற்றபடி கேரி பண்ணுறதுக்கு வந்து இதில் வந்து பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஓரளவுக்கு குவாலிட்டியான பிளாஸ்டிக் அண்ட் மெஷ் டைப்க்கான அதே டிசைன் அதே ஸ்டைலில் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் போர்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே சைட்லேயே நம்ம கொடுத்துருக்காங்க. மற்றபடி இங்கே போல்ட் அப்படின்ற பிராண்டிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பின்பக்கம் நமக்கு போர்ட்ஸ்க்கான அந்த செக்ஷன் பார்த்திங்கன்னா பேக் சைட் இருக்குது. ஸோ இதுவுமே க்ளோஸ்டாக தான் கொடுத்துருக்காங்க, வாட்டர் டேமேஜ்லாம் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள நமக்கு டைப் சி சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆக்ஸ் கேபிள். ஸோ ஆக்ஸ் கேபிள் கனெக்ட் பண்ணிக்கணும்னா அதுக்கான போர்ட் இருக்குது. அண்டு மெமரி கார்டு அண்ட் பென் ட்ரைவ். ஸோ அதை கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட் எக்ஸ்ட்ராவாக இந்த Q60 இருக்குது. ஆக்சுவலி Q30 அந்த மெமரி கார்டு போர்ட் இல்லாமல் இருந்துச்சு. பட் Q60 பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்லாம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி குவாலிட்டி எனக்கு இந்த ஸ்பீக்கர் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. நல்ல சாலிடாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, பட் கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. வெயிட் இருந்தாலும் நமக்கு ஸ்ட்ராப்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால அதை வச்சு நம்ம கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது இன்னும் ஈஸியாக கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம்னு நினைக்கிறேன். பட் குவாலிட்டியாக வந்து எனக்கு உண்மையிலே பிடிச்சிருக்கு. கொஞ்சம் நல்ல குவாலிட்டி, நல்லா பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் டிசைன் அண்ட் குவாலிட்டி பர்சனலி இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து டர்ன் ஆன் பண்ணலாம். இங்கேயே பார்த்தீங்கன்னா டர்ன் ஆன் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து ப்ளஸ் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பட்டன் அண்ட் இங்கே வால்யூம் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கான பட்டன் இருக்குது. ப்ளே அண்ட் பாஸ் பண்ணுறது, மோட் சேஞ்ச் பண்ணுறது. அண்ட் இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா இதில் RGB லைட்டிங் இருக்குது. ஸோ அந்த RGB லைட்டிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு பட்டனும் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஆன் பண்ணிவிட்டு அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ டர்ன் ஆன் பண்ணலாம். இப்போ ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா டர்ன் ஆன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம மொபைலில் வந்து பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ பேர் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிடலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா போல்ட் பேஸ் பாக்ஸ் அப்படின்ற அதே நேமில் தான் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகுது. ஸோ நம்ம இப்போ பேர் பண்ணி பார்க்கலாம். You're now connected to Bolt Base Box. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பேர் ஆகிடுச்சு. ஸோ ஃபாஸ்ட்டாக பேர் ஆகுது. ஸோ பேரிங்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்ஸ்டண்ட்டாக வந்து ஃபாஸ்ட்டாக பேர் பண்ணிடுது. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு RGB லைட்டிங்கை பற்றி பார்த்தலாம். உங்களுக்கு இங்கேயே தெரியும். ஸோ முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RGB லைட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கலர் கலராக வந்து எரியும். அதே மாதிரி சைட்லேயுமே ஸோ ரெண்டு பக்கமுமே பார்த்தீங்கன்னா RGB லைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து டைனமிக் RGB லைட்டிங். அதாவது நீங்கள் பாட்டுலாம் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா அந்த சாங்கோட பீட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா RGB லைட்டிங் வந்து அதுவே சேஞ்ச் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா லைட் எரியும்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த விஷயம்லாம் நல்லாயிருக்கு. அண்ட் இந்த பட்டன் வந்து எதுக்கு அப்படின்றத இப்போ செக் பண்ணிடலாம். ஸோ RGB லைட்டிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த பட்டன். ஸோ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ஒவ்வொரு டைமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த RGB லைட் வந்து நமக்கு எரியுது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு பட்டனும் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்பீக்கரில் இருக்கக்கூடிய ஹைலைட்டரான ஃபீச்சர்ஸ்லாம் என்ன ஹைலைட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆக்சுவலி பேரில் இருக்கிற மாதிரியே
போல்ட் பேஸ் பாக்ஸ் Q60. ஸோ 60 வாட்ஸ் அவுட்புட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீக்கர் தான் இது. இதில் மேக்ஸிமம் 60 வாட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுண்ட்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அண்ட் இதில் சவுண்டிங்க்கு டியூவல் டிரைவர் கொடுத்துருக்காங்க அண்ட் டியூவல் பேஸ் ரேடியேட்டர். ஸோ ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா பேஸ் ரேடியேட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதனால் இன்னும் கொஞ்சம் பெட்டரான பேஸ் எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா பூமெக்ஸ் டெக்னாலஜிக்கான அதே டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இதோட சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றதுக்கான சாம்பிள் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், நீங்களே கேட்டு பாருங்கள். மற்றபடி இந்த ஸ்பீக்கரில் நான் இப்போ சாங் கேட்டு பார்த்தப்போ எனக்கு ஃபீல் ஆனது என்னென்னா பேஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் பூஸ்டடாக இருக்கிற மாதிரி இருக்குது. அஃப்கோர்ஸ் 60 வாட்ஸ்க்கான அவுட்புட் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் இது அண்ட் டியூவல் பேஸ் ரேடியேட்டர்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால பேஸுடைய எஃபெக்ட் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து எனக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷனாக தோணுது. பட் லாங் டேர்மில் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் வந்து இன்னொரு வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை தான் இந்த ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 சேம் லேட்டஸ்ட் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க அண்ட் 14 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப் வரும்னு சொல்கிறாங்க. ஏன்னா RGB லைட்டிங் அதெல்லாம் இருக்குது, 60 வாட்ஸ் அவுட்புட் அப்படின்றதுனால 14 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப் வரும்ன்ற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. 14 ஹவர்ஸ் அப்படின்றதும் கண்டிப்பாக ஒரு பெரிய பேட்டரி பேக்கப் தான். ஸோ அதெல்லாம் எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. பட் எக்ஸாக்டாக என்ன வருது அப்படின்றதெல்லாம் நான் வந்து லாங் டேர்ம் ரிவ்யூவில் கவர் பண்ணுறேன். அண்ட் இந்த ப்ராடக்ட்டுடைய ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா இப்போ அவங்க ஆன்லைனில் செல் பண்ணுறது 4000 ரூபா அப்படின்ற ப்ரைஸிங் செட் பண்ணி இப்போதைக்கு வந்து செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பட்ஜெட்டுக்கு பார்க்கும்போது குவாலிட்டியாக இருக்குது அண்ட் டிசைன் RGB லைட்டிங்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. ஸோ வேணும் அப்படின்னா போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். மற்றபடி போல்ட் இப்போ புதுசாக பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஸ்பீக்கரையும் வந்து மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Q30 நான் சொன்ன மாதிரி 3000 ரூபா ப்ரைஸிங்கும், Q60 நான் சொன்ன மாதிரி 4000 ரூபா ப்ரைஸிங்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு ஸ்பீக்கருடைய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன், என்னுடைய இம்ப்ரெஷன் என்ன அப்படின்றதெல்லாம் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ பார்த்துருப்பீங்க. மற்றபடி நீங்களும் இந்த ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லை இந்த ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ராடக்ட்டுடைய லிங்க்கெல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ப்ராடக்ட்டை பற்றி வேறு ஏதாவது சந்தேகங்கள் டவுட்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக இதை பற்றின டெடிகேட்டட் வீடியோ நம்ம சேனலில் வரும். கம்ப்ளீட்டாக கொஞ்ச நாள் நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் டெடிகேட்டடாக போடுறேன். அந்த வீடியோவில் உங்களுடைய கொஸ்டின்ஸ், உங்களுடைய கமெண்ட்ஸுக்கான ரிப்ளை எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் இந்த ப்ராடக்ட்டை பற்றின டவுட் ஏதாவது கொஸ்டின்லாம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து கேளுங்க.